எல்லாருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? தெரியுது நீங்கள் நல்லா இருக்கேன்னு சொல்கிறது எனக்கு தெரியுது. இந்த மாணவராற்றுப் படையின் மூலம் உங்களை நான் இன்றைக்கி சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கி நீங்கள் எப்படி படிக்கணும், உங்களுடைய நேரத்தை எப்படியெல்லாம் நீங்கள் நல்ல முறையில் பயன்படுத்திக்கணும் அப்படின்ற விஷயத்துக்காக நான் இன்றைக்கி எங்கள் பள்ளியில் நடந்த ஒரு நிகழ்வை பற்றி உங்ககிட்ட சொல்ல போகிறேன். ஒரு பள்ளி வேலை நேரம், எல்லா வகுப்பறையிலையும் பாடம் சூப்பராக நடந்துகிட்ருக்கு. ஒரு வகுப்பறையிலிருந்து மட்டும் லேசாக சலசலன்னு ஒரு சத்தம் வந்துட்டுருக்கு. அந்த வகுப்பறைக்கு போய் பார்த்தா அது ஃபஸ்ட்டு, செகண்ட், தேர்டு 3 வகுப்புகள் சேர்ந்த ஒரு மல்டிபிள் கிளாஸ் ரூம். அந்த கிளாஸ் ரூமில் 3ஆம் வகுப்பு மாணவர்கள் பாதி பேர் படிச்சிட்ருக்கானுங்க, பாதி பேர் ஒரு மாணவன் அவங்கக்கிட்ட பேசிகிட்ருக்கான். அதனால் அந்த இடத்துல சத்தம் வருது. ஆசிரியர் வேறு ஒரு வகுப்பு நடத்திட்டுருக்காங்க. அவங்களும் சொல்கிறாங்க பேசாத அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போவும் அவன் பேசிகிட்ருக்கான். நான் போன பிறகு அந்த பையனை கூப்பிட்டு, கண்ணி இங்கே வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டான். மேடம் சொல்லுங்கள் மேடம் அப்படின்ட்டு வந்தான். அவன் ரொம்ப சுட்டி பையன், துருன்னு இருப்பான். அவன் வந்த உடனே மேடம் சொல்லுங்கள் மேடம் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். இங்கே வா கண்ணே அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வந்த பிறகு, உனக்கு திருக்குறள் பிடிக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டான். ஓ, எனக்கு ரொம்ப பிடிக்குமே அப்படின்னு சொல்லி சொல்கிறான். சரிப்பா, உனக்கு கொடுத்த பாடத்தை நீ படிச்சிட்டியா? மேடம் டீச்சர் கொடுத்தது எல்லாம் நான் படித்து முடிச்சிட்டேன், அப்புறம் எனக்கு வேறு எதுவும் படிக்கிறதுக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொன்னான். சரின்னு சொல்லி, வா உனக்கும் எனக்கும் ஒரு டீல் அப்படின்னு. டீலா? எனக்கு டீலும் ரொம்ப பிடிக்குமே அப்படின்னு அவன் சொன்னான். சரின்னு என்னுடைய ஆஃபீஸ் ரூமுக்கு போயிட்டு அவன்கிட்ட ஒரு திருக்குறள் புத்தகத்தை எடுத்து கையில் கொடுத்து, தம்பி தினமும் உனக்கு எப்போவெல்லாம் நேரம் கிடைக்குதோ அப்போவெல்லாம் நீ இந்த திருக்குறள் புத்தகத்தில் இருந்து 2 குறள், ஒரு நாளைக்கு 2 குறளை பொழிப்புரையோடு என்கிட்ட சொல்லணும். அப்படி நீ சொன்னால் உனக்கு நான் ஒன்று தருவேன். என்ன தெரியுமா? என்ன மேடம் சொல்லுங்கள் அப்படின்னு அவன் கேட்டதுக்கு நான் சொன்னேன், உனக்கு நான் தினம் ஒரு கதை சொல்லுவேன், நீ 2 குறள் சொல்லணும், நான் உனக்கு ஒரு கதை சொல்லுவேன் அப்படின்னு சொன்னேன். சரின்னு புத்தகத்தை வாங்கிட்டவன் போயிட்டான். அடுத்த நாள் இன்டர்வல் பீரியடு வந்துட்டு புத்தகத்தை எடுத்துகிட்டு வந்துட்டு என்னப்பா குறள் சொல்கிறியா அப்படின்னு கேட்டேன். ஓ சொல்கிறேங்க மேடம் அப்படின்னா கொஞ்சம் தயக்கம் அவங்ககிட்ட இருந்துச்சு. சொல்லுக்கண்ணே அப்படின்னு சென்டவன் உடனே செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம், செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் அதோடு நிறுத்திக்கிட்டான். திருப்பி அந்த ரெக்கார்டு அதே தான் வருது. சரி நிறுத்து, இப்போ என்ன உனக்கு மறந்து போயிடுச்சா? சரி, நான் இன்னைக்கு சொல்ல வேண்டிய கதையை உனக்கு சொல்லிடுறேன், நீ நாளைக்கு 2 குறளை படிச்சுட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிட்டான். அவனுக்கு ஒரு கதையை அன்னைக்கு நான் நீட்டாக அவனுக்கு சொல்லி அனுப்பி விட்டுட்டான். அவன் கதையை அவ்வளவு ஆர்வத்தோடு கேட்குறான். அடுத்த நாள் 2 குறள் பொழிப்புரையோடு சொல்கிறான். இப்படியே இந்த நிகழ்வு இப்படியே ரொட்டீனாக போயிட்டுருக்கு. அப்போ என்ன ஆகுது அப்படின்னா, அவன் வகுப்பறையில் அவனுடைய நேரத்தை திருக்குறள் படிக்கிறதுக்கு செலவு பண்ணிட்டான். யாரையும் தொந்தரவு பண்ணலை, எதுவும் பண்ணலை, வகுப்பறை அமைதியாக அவன் வேலையை அவன் செஞ்சிட்ருக்கான். அப்புறம் இந்த மாணவனே என்ன பண்ணுறான் அப்படின்னு சொல்லி சொன்னால், பிரேயர் காலை வழிபாட்டு கூட்டத்தில் பெரிய மாணவர்கள் 6, 7, 8ஆம் வகுப்பு மாணவர்கள் கூட திருக்குறளை சொல்லும்போது தயங்கி நிற்பாங்க, பயப்படுவாங்க. அப்போ அவன் என்ன சொல்லுவான், ஒரு 3ஆம் வகுப்பு மாணவன் நான் சொல்லட்டுமாங்க மேடம் அப்படின்னு சொல்லுவான். அந்த இடத்துல அவன் சொல்லுவான். அப்படி சொல்லும்போது நமக்கு ரொம்ப பெருமையாகவும் இருக்கும். பெரிய பிள்ளைங்களாக இருக்கும்போது இவன் அழகாக இப்படி சொல்கிறானேன்றதுனால அவனுக்கு ஒரு கைத்தட்டல் கொடுத்துட்டு அவனை திருக்குறள் சொல்லுவான். பார்க்காம எனி டைம் எந்த நேரத்தில் ஒரு குறளை சொல்லுன்னு சொன்னால் அழகாக குறளை பொழிப்புரையோடு சொல்லுவான். இப்படி படிச்சுக்கிட்டே இருந்தவன் என்ன பண்ணான் அப்படின்னு சொன்னால், எங்கிட்டைய கதையை கேட்டுக்கிட்டே இருந்தான் இல்லைங்களா? அப்போ நிறைய கதை அவனுக்கு தெரிய ஆரம்பிச்சிருச்சு. அவனே கதையை என்ன பண்ணுறான், அவனே மேக் பண்ணுறான், கதை எழுதுறான். கதை எழுதிட்டு நான் இன்னைக்கு உங்களுக்கு ஒரு கதை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கதை சொல்ல ஆரம்பித்தான். இப்படியே அவன் கதை எழுதிட்டு வருவான், நான் கதை சொல்லுவேன், திருக்குறளை படிச்சுட்டு வருவான். இப்படியே இருந்த அந்த பையன் என்ன பண்ணான், நாளடைவில் என்ன பண்ணான் அப்படின்னா, ஒரு வகுப்பறையை
பேசி பேசி நேரத்தை வீணாக்கிய அந்த மாணவன் ஒரு வகுப்பறையை நிர்வகிக்கக்கூடிய ஆசிரியனாக செயல்பட்டான். அந்த வகுப்பறையில் ஒரு வகுப்பறையும் ஆசிரியர் பாடம் நடத்திக்கிட்டு இருந்தாங்கன்னா இன்னொரு வகுப்பறையில் கேள்வி கேட்பான். ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட கேள்வி கேட்கறது, அவங்கக்கிட்ட பதில் வாங்கிறது, எழுதுனா அதை கரெக்ஷன் பண்ணுறது, இவ்வளவு நல்லா முன்னேறிட்டான். ஒரு தன்னுடைய நேரத்தை எப்படி செலவு பண்ணுறதுன்னு தெரியாத ஒரு மாணவன் தன்னுடைய ஒரு ஆசிரியனாக அந்த இடத்துல செயல்படுறான். அப்போ அந்த ஒரு நிலைமை எப்படி வந்துச்சு அப்படின்னா, அந்த டைம் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது ஒரு சின்ன ட்விஸ்ட்டு, அவ்வளோதான் கொடுத்தோம் நம்ம. அவன் அதை அழகாக பயன்படுத்திக்கிட்டான். எனவே மாணவர்களாகிய நீங்கள் உங்களுடைய நேரத்தை வீணடிக்காமல் நல்ல முறையில் கற்று ஒரு உயர்நிலையை அடைய வேண்டுமாய் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.